ரைட் டவுன் ஆல் த சப்செட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ். ஃபர்ஸ்ட் டிவிஷனில் ஒரே ஒரு எலிமெண்ட் ஏ மட்டும் இருக்குது. இப்போ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ஒரு செட்டுன்னு இருக்குது, அந்த செட்டில் எத்தனை சப்செட்ஸ் வரும்ன்றது எப்படி நம்மளாக கெஸ் பண்ணுறது? கொடுத்துருக்கிற செட்டை வச்சு எத்தனை சப்செட்ஸ் பாசிபிள் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம், எழுதிடலாம். நம்ம ஆன்சர் கரெக்டா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகே, ஒரு செட்டில் n எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் இருக்க நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் என்னென்னா 2 to the power n இருக்கும். திரும்ப சொல்கிறேன், ஒரு செட்டில் n எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த செட்டோட சப்செட்ஸ் 2 to the power n இருக்கும். இப்போ 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது அந்த செட்டில் அப்படின்னா அந்த செட்டில் எத்தனை சப்செட் வர முடியும்? 2 to the power 5, 32 சப்செட்ஸ் அந்த செட்டுக்கு வர முடியும். தி நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் அ செட் வித் n எலிமெண்ட்ஸ் இஸ் 2 power n. இது எல்லா ப்ராப்ளமுக்கும் எழுத தேவையில்லை, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இதை எழுதுகிறேன். தி நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் அ செட் with n elements is 2 to the power n. இந்த நம்பர்லயே empty செட்டும் வந்துரும், அதே செட்டும் வந்துரும். empty செட்னா என்ன? empty set is an subset of every set இல்லையா, அது ஒன்று. அப்புறம் every set is a subset of itself, அதுபடி இந்த செட்டே அதோட சப்செட் ப்ளஸ் எம்டி செட்டும் இதுக்குள்ளேயே வந்துடும். இந்த 2 to the power n-க்குள்ளேயே எம்டி செட்டும் அதே செட்டும் வந்துடும். This includes an empty set and a set itself. ஓகே, இப்போ இந்த செட்டில் ஏ மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்ன? 1. இதில் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 1. அப்போ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் என்ன? 2 to the power n, that is 2 to the power 1. அப்போ 2 to the power 1னா 2 தான். ஸோ அப்போ அந்த சப்செட்ஸ் எல்லாம் என்னென்ன? இந்த ஏயும் எம்டி செட் மட்டும்தான். இதே செட்டு ப்ளஸ் எம்டி செட். தி சப்செட்ஸ் ஆர் எம்டி செட் அண்ட் தி செட் இட் செல்ஃப். இந்த செட்டில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 2 எலிமெண்ட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் 2 to the power 2, 4. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், எலிமெண்ட்ஸை ELTSன்னு எழுதுகிறேன், எலிமெண்ட்ஸ் 2, நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் equal to 2 to the power n, that is 2 to the power, இது n, 2 to the power 2, that is 4. அந்த சப்செட்ஸ் எல்லாம் என்னென்ன எழுதலாம்? என்னென்ன? ஃபஸ்ட்டு அதே செட்டு, அதோட சப்செட். எவ்ரி செட் இஸ் a subset of itself, அந்த கான்செப்ட் படி அதே செட்டு. அடுத்து an empty set is a subset of itself. ஓகே, இது ரெண்டும் எல்லாத்துலேயும் காமனாக வந்துடும். அடுத்தது சிங்கிள்டன் ஏ, சிங்கிள்டன் பி, அவ்வளோதான். தனித்தனியாக ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் வச்சு ஒரு செட் எழுதிக்கணும். இதில் 2 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஆல்ரெடி 2 எலிமெண்ட்ஸை கம்பைன் பண்ணி ஒரு செட் எழுதிட்டோம். அடுத்து தனித்தனியாக ஒவ்வொரு எலிமெண்ட் ஒரு செட்டில் வச்சு எழுதியாச்சு. ஸோ 4 சப்செட்ஸ் இந்த செட்டுக்கு இருக்குது. ஸோ நம்ம ஆன்சர் டேலி ஆகிடுச்சு. அடுத்தது செட் ஆஃப் ஆல் 1, 2, 3. இதில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸை என்னன்னு சொல்லலாம். நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் 2 to the power n, that is 2 to the power 3, that is 8. ஓகே, இப்போ 8 சப்செட்ஸ் நமக்கு வரணும். தி சப்செட்ஸ் ஆர், அதே செட் அப்படியே எழுதிடணும். அடுத்து ஒரு எம்டி செட்டு. ஓகே, அதுக்கடுத்து சிங்கிள் எலிமெண்ட்ஸாக தனித்தனியாக ஒரு செட்டு. அடுத்து குரூப் பண்ணிக்கணும். இந்த 2 எலிமெண்ட்டை குரூப் பண்ணுங்கள், அடுத்து இந்த 2 எலிமெண்ட்டை குரூப் பண்ணுங்கள், அடுத்து இந்த 2 எலிமெண்ட்டை குரூப் பண்ணுங்கள். இப்போ 3 செட்ஸ் வந்துருச்சா? அடுத்து 1, 2, 1, 3 அண்ட் 2, 3. இப்போ எத்தனை செட்ஸ் வந்திருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 சப்செட்ஸ் வந்துருச்சா? ஓகே, அடுத்தது போகலாம். பைன்னு ஒரு செட் இருக்குது. இப்போ இந்த செட்டில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்க முடியும்? பைனா என்னது? நல் செட்டு. நல் செட்டுனா எம்டி செட், எலிமெண்ட்ஸே கிடையாது, தெர் இஸ் நோ எலிமெண்ட். அப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எவ்வளோ? 0. அப்போ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் என்ன? 2 to the power 0, அப்போ 1. ஓகே, அப்போ அந்த சப்செட் என்ன? இது மட்டும்தான், பை இட் செல்ஃப். பைன்றது எம்டி தானே. தி சப்செட் ஆஃப் பை இஸ் பை, அவ்வளோதான்.